அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு எனக்குள் ஏற்பட்ட ஒரு ஸ்பார்க்கை பதிவு செய்கின்றேன். மரணத்தினுடைய உணர்வுகள், அதாவது மரண பயம் அல்ல, தொடர்ந்து நம்முடைய இரத்த ஓட்டம் போன்று தொடர்ந்து நீட்டித்து கொண்டே இருக்கிற ஒரு உணர்வை நான் உணர முடிந்தது. அந்த மரணத்தின் உணர்வை உணரும் போது மட்டுமே தான், அதாவது தொடர்ந்து உணரும் போது மட்டும்தான், அதாவது ஒவ்வொரு நொடியிலும் நாம் விழிப்புணர்வோடு, அதாவது அவேர்னஸாக இருக்கும் போதெல்லாம், எக்ஸப்ட் ஆழ்ந்த உறக்க நிலை, என்ன நடக்கிறது என்றால், ஒட்டுமொத்த உடம்பே காணாமல் போவது போன்று ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அந்த இடத்திலே ரியலி there is no space and time. It is transcending space and time என்று அடிக்கடி நான் கேள்விப்படுவதை உணர முடிகிறது. அந்த நிலையிலே ஒன்றுமே இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தை பார்க்கும்போது, இந்த உலகத்தை நான் பார்த்து ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே இருக்கும்போது, கேட்டுக்கொண்டே இருக்கும்போது, அகவழியாக எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருப்பதையும் உணர முடிகிறது. என்ன எண்ணங்கள் என்னால், பழைய எண்ணங்கள், புதிய எண்ணங்கள். இப்போ உதாரணமாக ஒன்றை பார்க்கும்போது, ஒரு வயதான மூதாட்டியை பார்க்கும்போது, இந்த முதுமையினுடைய ரகசியம் பூரா விளங்குகிறது. பின்னால் நமக்கு வரக்கூடிய முதுமையினுடைய ரகசியம் பூரா விளங்குகிறது. முன்னால் நடந்த முதுமையின் ரகசியம் பூரா விளங்குகிறது. இந்த ஒன்றிற்காகத்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இது என்ன வாழ்க்கையினுடைய ரகசியம் என்ன என்று பார்க்கும்போதுதான், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பிரம்ம ரகசியம் என்று சொல்வதாலும் சரி, ஆத்ம ரகசியம் என்று சொன்னாலும் சரி, ஆத்மாவை புரிந்தேன் என்று சொன்னாலும் சரி, கடவுளை புரிந்தேன் என்று சொன்னாலும் சரி, என்ற உணர்வு வந்து கொண்டே இருக்கிறது. இதை எழுதி வைப்பதற்கு மனம் வரவில்லை. எழுதி படித்து அது சிந்திக்கவும் முடியவில்லை. ஆனால் அந்த உணர்வுகளை பதிந்து வைத்துக் கொள்வோமே இந்த நொடியில் என்று உணர முடிகிறது. அதற்கடுத்து எனக்கு வரக்கூடிய விஷயங்கள், நான் இந்த பிரம்மசூத்திரம் என்ற காணொளியை நொச்சூர் வெங்கட அவர் பேசும்போது, எனக்கு என்னை அறியாமலே சில விஷயங்கள் நடந்தது. அதாவது அவர் திரும்ப இன்னைக்கு வரைக்கும் அவர் எல்லாத்தையும் கோட் பண்ணி பேசுறது. பாகவதம் பேசுகிறார், பிரம்மசூத்திரம் பேசுகிறார், உள்ளது 40 பேசுகிறார், வேதாந்தங்கள் புறம் பேசுகிறார், வேதங்களையும் உச்சரிக்கிறார். அப்படியே மடை திறந்த வெள்ளம் என அப்படியே அந்த சமஸ்கிருத விஷயங்களை எல்லாம் அவர் சொல்லுவார். சமஸ்கிருத பாஷை, சமஸ்கிருத மொழி என்பதில் நமக்கு முரண்பாடும் இல்லை, உடன்பாடும் இல்லை. ஆனால் இதையெல்லாம் இவர்கள் சொல்லியிருக்கிறார்களே என்று சிந்தித்தால், அது உண்மையா என்றால் நம்முடைய உணர்வுகளுக்கு உண்மை என்று தெரிகிறது. எஸ், அப்பத்தான் நம்ம நினைக்க வேண்டியதற்கு, இதெல்லாம் எப்படி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டது என்றால், நிச்சயமாக இந்த நம்மளுடைய வேதாந்தங்களில் இருப்பது போன்று அந்த நிர்விகல்ப சமாதி நிலையில் இருக்கும் ஒரு மனிதன், செத்தாரை போல் திரி என்று இருக்கும் ஒரு மனிதன், சமம்போல் கிடப்பர் என்று சொன்ன ஒரு மனிதன், நம்முடைய உலகத்தில் சொல்லியிருக்க செய்திகளெல்லாம் நாம் செய்ய முடியலையே, இது என்னமும் நம்பிக்கைக்குரியதா, இல்லை நம்ப முடியுமா, இதில் விஞ்ஞானம் இல்லையே என்றெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த காலம் கடந்து,
எல்லாமே உண்மைதானே என்று புரிய முடிகிறது. அதாவது இந்த ஒரு உண்மையை புரிய முடிகிறது. நான் யார் என்ற ஒரு விஷயம் இதுதானா? அடுத்த கேள்விதான் நமக்கு வருகிறது. உடலை அறிந்துவிடு, உடல் ஒன்றுமில்லை என்று அறிந்துவிடு, இந்த பஞ்சபூதங்களை இல்லை என்று அறிந்துவிடு, எல்லாமே ஒன்றுமில்லை அறிந்துவிடு, எல்லாமே மாயை என்று அறிந்துவிடு. அப்புறம் ஏன் நீ தொடர்ந்து உயிரோடு இருக்கிறாய் என்ற நினைப்பு வருகிறது. மரணம் என்பது நமக்கு தெரிகிறது. நிச்சயமாக நான் இறந்து ஒரு காலத்தில் ரொம்ப காலங்கள் கடந்தவுடனே இறந்து விடுவேன் என்பது கன்ஃபார்மாக தெரிகிறது. நான் ஒன்றும் இந்த உலகத்தை புரட்டி போட முடியாது என்பதும் தெரிகிறது. இந்த உலகத்தில் நம்மால் ஏதோ ஒரு பெரிய காரியம் பண்ணிவிடுவோம் என்று தெரிகிறது. இல்லை என்று தெரிகிறது. நாம் இல்லை என்றாலும் இந்த உலகம் இயங்கும் என்று தெரிகிறது. இந்த உலகத்தை இயக்குவதற்கு நம்மிடம் ஏதோ ஒரு புள்ளி கூட இல்லை என்று தெரிகிறது. நாம் தான் இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். உணவை சாப்பிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். பசி வந்தால் சாப்பிட்டு கொண்டு ஓடுகிறோம். அதே மாதிரி ஏதாச்சும் உணர்வுகள், தண்ணி தாகம் எடுத்தால் குடிக்கிறது என்றோம், கழிவேற்றம் பண்ணுகின்றோம். இது பூரா எப்படி நடக்கிறது என்று பார்க்கும்போது ஒரு ஓசி வாழ்க்கை வாழ்வது மாதிரி தெரிகிறது. இந்த உடம்புக்குள்ளே ஒரு இலவசமாக இத்தனையும் கொடுத்து, அந்த கொடுத்த ஒரு விஷயத்தில் நாம் வண்டி ஓட்டுகிறோம் என்று புரியும் போது கேவலமாக இருக்கிறது. இதுக்குத்தானா வாழ்ந்தோம்? இதை வைத்துக்கொண்டு நமக்கு வர திமிர், இந்த உடம்பை வைத்துக்கொண்டு நமக்கு வர்ற திமிர், இந்த உடம்பினுடைய எண்ணங்களை வைத்துக்கொண்டு வரக்கூடிய திமிர், நான் அதாவே நீதாவே, நான் யார் தெரியுமா என்று திமிர், ஆணவம், மானம், வெக்கம், என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம். ஒன்றுமில்லாத காதருந்த ஊசியும் வராது என்று சொன்ன விஷயம் இவ்வளவு பெரிய விஷயமாண்டு 69 to 70 வயதில் தான் புரியுது. சரி, இனியாச்சு நீ முடிஞ்சிட்டீல, ஒன்றும் இல்லை, நீ முடிச்சுக்க. அந்த முடிச்சுக்க என்று சொல்லுவதும் முடித்துக்கொள் என்று தெரிவதும் தெரிகிறது. ஆனால் முடியவில்லையே. அது என்ன செய்கிறது? பசி எடுக்கிறது, சாப்பிட்டு விடுகிறோம். தாகம் எடுக்கிறது, தண்ணீரை கொடுத்து விடுகிறோம். கோபம் வருகிறது, கோபப்பட்டு விடுகிறோம். ஆனால் எப்பொழுது தானாக நடக்கிற விஷயமெல்லாம் புரிந்த பிறகு, நீதான் ஒன்றுமில்லையே, நீ என்ன இன்னும் 25 வருஷம் கழிச்சு நீ என்ன செஞ்சு விடுவ அந்த நாட்டில்? ஒன்றுமே செய்ய முடியாதே. நீ ரசிக்கத்தான் முடியும், ரைட்டு. ஆனால் நீ இப்போ ஒன்றும் செய்ய முடியாது முடிவு பண்ணிட்டீல, அப்போ முடிச்சுட்டு போயிட வேண்டியதானே. அந்த இடத்தில் தான் எனக்கு தெரிந்த அளவில் பிறப்பின் ரகசியம் இதுதான். இந்த பூமியில் வந்த ரகசியம் இதுதான். யார் படைத்தார், யார் படைக்கப்பட்டார், எப்படி படைக்கப்பட்டோம், ஆணும் பெண்ணும், அதெல்லாம் முடிஞ்சு போய் அப்பத்தான் பிறப்பின் ரகசியம் புரிகிறது. என்ன பிறப்பின் ரகசியம் புரிகிறது? இந்த பூமியில் உன்னோட தான் பிறந்திருக்கு ஆடு, மாடு, செடிகள், கொடிகள், சிறு உயிரினங்கள் எல்லாம். அவைகளுக்கு மட்டும் ஏன் சிந்தனையை கொடுக்கவில்லை? நினைச்சு பாருங்க. ஒரு செடியோ, ஒரு கொடியோ, ஒரு மரமோ தண்ணீரிலிருந்து மாறுவதே இல்லை. இவர்கள் போய் மரபணு மாற்றத்துக்கு கொடுத்து சின்ன வாழைக்காயை பெரிய வாழைக்காயாகிறது, சின்ன மிளகாயை பெரிய மிளகாயாக்கிறது. இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க மனிதர்கள் பண்ணது. ஆனால் அது இன்னும் மாறவில்லை. இங்கே இருக்க நாட்டு கத்திரிக்காயை அமெரிக்காவில் கொண்டு போய் வைத்தாலும் அதே தான். அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொல்ல வருகிறேன் என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களெல்லாம் நீ புரிய வேண்டிய அவசியமில்லை. மரணத்தை புரிந்து கொண்டாயே, முதுமையை புரிந்து கொண்டாயே, உடலுடைய இயக்கத்தை புரிந்து கொண்டாயே. 15 வயதில், 20 வயதில், 25 வயதில் இப்போ இவ்வளவையும் புரிந்து கொண்டாய். இவ்வளவையும் கொடுத்து கொண்டே இருக்கிற ஒரு மாபெரும் அதிசயம் இருக்கிறதே,
அந்த அதிசயத்தினுடைய மூலம்தான் கடவுள் என்று புரிந்து கொள். அந்த அதிசயத்தின் மூலம்தான் இறைவன் என்று புரிந்து கொள். அந்த அதிசயத்தின் இதை நம்மளுடைய பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால், பல 100 1000 வருடங்களுக்கு முன்னால் கண்டுபிடித்தவர்கள் சொன்னதை நாம் இன்னும் புரியவில்லை. பழமையை பேசிக்கொண்டு சும்மா பேசிக்கிட்டே இருக்கோம். அவன் அதை செய்து விட்டான், வெளிநாட்டுக்காரனை இதை திருடி கொண்டு போயிட்டான், நீ என்னையா செஞ்ச, உனக்கு என்ன செஞ்ச? அப்படிப்பட்ட பிறப்பின் ரகசியத்தையும் புரிவதோடு, இந்த உடலின் ரகசியத்தை புரிவதோடு, இந்த உணர்வின் ரகசியத்தை புரிந்தோடு, அந்த இடத்துல உணர்வுன்றதுல சிம்பிளாக வாங்க. உணர்வு இறந்த உடம்புக்கு உணர்வு இல்லை. நினச்சி பாருங்க. சக்தி வேறு, உணர்வு வேறு. உன்னுடைய உடம்பு சக்தி இருக்கு, உன்னுடைய மூளையில் சக்தி இருக்கு, எங்க? ஆனால் அந்த சக்தி உணர்வாகுது பாருங்க. என்ன அதிசயம் அப்பா! இதுக்கு மேலே நீங்கள் படிக்கணும். உன்னை அறிந்தால், தன்னை அறிந்தால், செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் எல்லாம் முடிஞ்சு போயிடுது. டோட்டலாக வெளியே வந்துடுறது மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன செய்யலாம்னா இயங்கு, அவ்வளோதான். ஒன்றும் எனக்கு பிடிவல்ல. 24 hours இயங்கு. உன்னால் ஒரு வினாடி கூட நீ தள்ளி போடாத, காம்ப்ரமைஸ் பண்ணாத, கம்பேரிசன் பண்ணாத. அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் ஆக்ஷன் கண்டினியூவஸ்லி அண்ட் கான்சியஸ்லியை மட்டும் பண்ணிக்கிட்டே தான் இருக்க முடியும். அதில் எது வருதுன்னே உனக்கு தெரியக்கூடாது. எது வரலைன்னாலும் அப்போ கேட்பீங்க, அது எப்படி சார்? அங்கே தான் டிஃப்ரென்ஸ் வச்சுருக்கு பாருங்க. ஏதாவது பல கோடியில் ஒரு மனிதனுக்குத்தான் இந்த உணர்வு வருகிறது. எனக்கு வந்துவிட்டது என்று சொல்லவில்லை, வருகிறது. அதை எவனுமே பிடித்து கொள்வதில்லை. ஆத்மாவை அறிய வேண்டும், ஆத்மாவை புரிய வேண்டும், ஆத்மாவில் லயமாக இருக்க வேண்டும், மனனம், சிரவணம், நிதித்தியாசனம் எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் ஏறலை? அந்த இடத்துல தான் விளங்குது, ஒரு விஷயம் விளங்குது. இந்த உலகத்தில் இந்த விஷயம் பூரா இருக்கு, எனக்கு தெரிஞ்சது பூராத்துக்குமே உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன் அதில் ஆக மாற்றோம்? நான் ஐடின்னு சொல்லலை, ஏன் ஆக மாற்றம்? அந்த இடத்துல தான் ஒரு அதிசயம் விளங்குது. ஓ, அது இயக்கமற்ற ஒரு இயக்கமாக இயக்கி கொண்டிருக்கிறது என்ற கீதையில் வந்த விஷயம் வருகிறது. கர்மானி அகர்ம என்ற ஒரு வேடை உணர முடியுது. ஓ, செயலின்மையில் செயலையும், செயலில் செயலின்மையும் எவன் காண்கின்றானோ அவன் ஞானியாவான்னு சொல்ற உணர்வு அப்படியே வருது. வாட் அ ஒண்டர்ஸ்! இந்த உலகம், இந்த பூமி, இந்த பஞ்சபூதங்கள், இந்த சரம், செடி, கொடிகள் பசிக்குது. நினச்சி பாருங்க, பசிக்கு என்ன வேணும்? காற்று இருந்தால் பசியை தீர்க்க முடியாது, நீரை இருந்தால் பசியை தீர்க்க முடியாது. அதுக்கு உலகம் முழுவதும் காய்கறிகள், நிலம், அதுக்கு நிலம், அந்த நிலத்தில் நீர் வச்சு, அப்பா, அந்த நிலத்தில் தான் வளருது பூரா இத்தனையும். 800 கோடி மக்கள் இருக்கான்னு ஒரு சின்ன கணக்கு இருக்கு பாருங்க. 800 கோடி மக்களும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை ஒரு சில 800 கோடிகளில் பாதி கோடி அல்லது ஒரு 200 கோடி பட்னியாக இருக்கலாம், ஆனால் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் என்ன அர்த்தம்? இதுக்கு பூரா விளைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் எனக்கு எப்படின்னா ஒரு புலம்பல் மாதிரி நான் பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். இவ்வளவுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சாப்பிட்றதுக்கு பசி எடுத்துட்டா அவனுக்கு வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்க முடியாது. பசி எடுத்தாச்சு, நீங்கள் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கீங்க, பேங்க்கில் உங்களுக்கு 10 கோடி ரூபா இருக்குது, அதில் ஒரு 50,000 எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நினச்சி பார்க்குறேன். மரணத்தை பற்றி சொன்னேன், மரணத்துக்கு பிறகு நினச்ச பிறகு சாக முடியலைன்னு சொன்னேன், அதுக்கு பிறகு இயக்கத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இது ஃப்ளோவில் பேசிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி சாப்பாடை தவிர நீங்கள் ஒன்றுமே அதுக்கு போட முடியாது. அது எந்த ஃபார்மில் இருந்தாலும் சரி. அதற்காக உலகம் முழுவதும் நீங்கள் பாருங்கள், நிலங்களில் காய்கறிகள், அது இன்னைக்கு கிழங்கா சாப்பிட்றாங்க, அல்லது பட்டையா சாப்பிட்றாங்க, அல்லது என்னென்ன ஃபார்மில் காய்கறிகள் வந்துருச்சு. அதை தவிர நீங்கள் சாப்பிட முடியுமான்னு பாருங்க. சாப்பிடுகிறீர்களே,
நீங்கள் அதை சாப்பிட்ற அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். இதெல்லாம் மருத்துவர்கள் உலகத்திலேயே என்னுடைய கணக்கு கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த மருத்துவர்கள் இருக்காங்களே, இவங்க தான் முழு ஞானியாகி இதெல்லாம் பேசணும். அவங்க எப்படின்னா அதை வந்து ஆப்ஜெக்டாக வச்சு, சப்ஜெக்டாக வச்சு, பாடமாக வச்சு, அதில் பாஸ் பண்ணி, எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணி, எம்எஸ் பாஸ் பண்ணி, அதுக்கு மேலே பண்ணி அதை வந்து ஒரு ஒரு பார்ட் ஆக்கி விட்டாங்க. எஸ் சார், நாங்கள் தெரியாத ஒருத்தங்க வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவாக வந்து நீங்கள் படிக்கும்போது புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன உணர்வு வந்திருக்கணும்? அந்த இடத்துல நினச்சி பார்க்குறேன். ஏன் வரலை? இந்த மருத்துவர்களுக்கு ஏன் முழுசாக ஞானி ஆகலை யாரும்? கதை சொல்கிறாங்க. எந்த மருத்துவரும் வந்து நீங்கள் உலகத்திலே நம்பர் 1 மருத்துவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அவர் ஞானியாலாம் இருக்க மாட்டார். அவர் தொழில்நுட்பத்தை பேசுவார். உணர்வு, உறவு, சாப்பாடு கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் 100 வருஷம் வாழலாம். ஏன்னா அதை நீட்டிக்கிறதுக்கு. ஆனால் அவர் ஞான நிலையை அடைஞ்சிருந்தாருன்னா என்ன ரகசியம் நான் சொல்ல வர்றேன்னா, இந்த நிலையை என்னிலேயே இவ்வளவையும் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி, இரவு நேரத்தில் ஆராய்ச்சி பண்ணி, பகல் நேரத்தில் ஆராய்ச்சி பண்ணி, அவருடைய வேலையில் ஆராய்ச்சி பண்ணியிருந்தார்னா, அவரு தெரிஞ்சுங்க, அவர் ஒரு பெரிய உலக ரகசியத்தை படைத்து விடுவார். வள்ளுவர் மாதிரி. வள்ளுவர் படைச்சார் இல்லையா? என்ன படைச்சார்? மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்குன்னு சொன்னார் இல்லையா? மிகினும் குறையினும்னு சொன்னார். இந்த கான்செப்டை ஒரு டாக்டர் செஞ்சிருப்பாரு. அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இப்போ மக்களுக்கு அவேர்னஸ் ஆகி அலோபதியிலிருந்து இதுக்குள்ளே வந்த பிறகு அதையும் செஞ்சுக்கிறலாம், இதையும் செஞ்சுக்கிறலாம். யோகா வந்து எம்பிபிஎஸ்ஸா? மெடிடேஷன் எம்பிபிஎஸ்ஸா? கிடையாதே. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அரசியல்வாதி பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கான், ஆன்மீகவாதி பயங்கரமாக போட்டிருக்கான், வணிகர்கள் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்தான் நான் நினச்சேன் வருது எனக்கு. ஏன்னா இப்படி எப்படா நடக்குது? நம்ம வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இப்படி இல்லையே. ஆனால் ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த ரகசியத்தை எல்லாம் மனிதனுக்குள் நடக்க வச்சு, மனிதனுக்கு எப்படி உடம்பை கொடுத்து இப்படி இயக்க வச்சதோ, உயிரை கொடுத்து இப்படி இயக்க வச்சதோ, உணவை கொடுத்து இப்படி இயக்க வச்சதோ, உணர்வை கொடுத்து இப்படி வச்சதோ, இந்த மாதிரி அலைக்கழிந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் எங்கிருந்தாலும் உன்னை கவனித்து கொண்டே இருக்க முடியும் என்ற ஒன்று. அதுக்கு பெயர்லாம் கொடுக்க விரும்பல. இந்த 2ஐயும் உணரும்போது உலகமே ஒன்றுமெல்லாம் போயிடுது. என்னடா இயங்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை நான் உணர்றேன். போதும் அப்படின்னு அப்படியே மிரண்டு, பயந்து, நடுங்கி படுக்கும்போது ஒரு ஃபோன் கால் வரும். அல்லது வந்து இப்போ இருக்கக்கூடிய நெட்டிலிருந்து ஏதாச்சும் ஒரு செய்தி வரும். அப்படியே இயங்க ஆரம்பிப்பேன். இந்த பிரம்மசூத்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான், கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தான், எனக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்குள்ளே ஏற்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரியலைஸ் பண்ணுறேன். நான் எழுதுனது, ஆன்மாவை அறிந்ததால் அனைத்து முடிந்ததா என்று எழுதுனது. நிறைய விஷயங்கள் நான் வந்து எழுதி எழுதி டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் எப்படிடா வந்துச்சுன்னு சொன்னால், அந்த இடத்துல தான் அந்த சூப்பர் கான்சியஸ்னஸ் என்ற ஒன்றில் நமக்கு தெரியாமையே இருந்திருக்கும்னு அப்போ தெரியுது. அப்போ தான் சொல்கிறாங்களே, ஆத்மா என்பதுக்கு நீ ஒன்றுமே இல்லை, கஷ்டமே பட வேணாம், உன்னோட 24 ஹவர்ஸு இருக்கிறது, உயிர் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. உயிரே போனாலும் அது அழிகிறது இல்லைன்னு கீதையில் சொன்ன விஷயம். அதை நம்ம எடுத்துக்கிறணும். அழிகிறதே கிடையாது அது. ஏன்னா அது வந்து இவங்க வந்து பரிசுத்தாவே அதை ஒரு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரே ஒரு விஷயந்தான். நீ வந்து ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு பொருள் அது. அது இருக்கிறதாக உணர முடிகிறது. சரி, அதை உணர்ந்துட்டோமே, அப்படா உணர்ந்து முக்கியமில்லை. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நொடியும் நீ வாழணும்னு சொல்லி கொடுக்கப்படுகிறது. அதில் எப்படி வாழ? இந்த மனிதர்களுடைய விஞ்ஞான யுகத்தில், இந்த மனிதர்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யுகத்தில், இந்த மனிதர்களுடைய கொடுமையான கடுமையான ஃப்ராடு பண்ணியிருக்க லஞ்ச லாவண்யங்கள், இதை பூரா ரசிச்சுக்கிட்டு தான் வாழ முடியுது.
கோபமே வரமா போச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக போயிருச்சு. இது தப்புன்னு சொல்லவே முடியல. இது தப்புன்னு இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஒரு 10 நிமிஷத்தில் பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வரும். இந்த பாருங்க போர் வந்துருச்சு பாகிஸ்தானில். அவன் நாட்டை விட்டு அவன் போயிட்டான், நம்ம நாட்டை விட்டு நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். எலெக்ஷன் வரப்போகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது போர்னு ஒன்று வந்து, இப்போ போர்னு வரப்போகுதுன்னு சொல்லி அது நாளைக்கு நாளாண்டைக்கு என்ன கொடுமையாக இருக்கு. எந்த மனிதனும் ஒன்று மட்டும் சும்மா இருக்கிறதில்ல. அந்த இடத்துல ஒரு ரசிக்கிறேன். ஏப்பா இந்த சக்தி தான் ஒருத்தனை படைச்சிச்சுல, எல்லாரையும் ஞானி ஆக்கி விட்டுருக்க வேண்டியதானா, அதுவும் செய்யாது பாருங்க. அந்த இடத்துல தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவணு விஷயத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியுமே ஒழிய, நமக்கு ஆயுள் மட்டும் இல்லை 5000 வருஷம் வந்தாலும் முடியாது என்ற சிந்தனை தான் தூண்டப்படுகிறது. இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு வந்ததை நம்மளுடைய உணர்வுக்காக பதிஞ்சுக்கிருவோம். மற்றபடி இதை பற்றி சிந்திப்போம். அப்படியே வரும்போது பதிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். மற்ற ஒன்றும் இல்லை, யாருக்காகவும் இல்லை, ஜஸ்ட் திருப்பி நமக்காக. இது மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் வருகிறது. இதையெல்லாம் எழுதி வச்சு ஒருத்தரை பாடிங்க எல்லாம் சொல்ல விரும்பலாம். ஆனால் எனக்கு தேவைப்படும், யாருக்காச்சும் தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.